ஒலியை தான் குறிக்கும். டை இந்த வந்து இங்க டா வந்ததுனால இந்த டை, இங்க சா வந்துச்சுன்னா அதே வந்து சை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தா வந்துச்சுன்னா அது தை, இங்க மா வந்துச்சுன்னா அது மை, இங்க நா வந்துச்சுன்னா அது நை. ஓகே, சோ இது கா வந்துச்சுன்னா அது கை. அதாவது ஐ என்ற ஒலியை வந்து குறிக்கும் இந்த எழுத்து. இது வந்து தனி எழுத்து இல்ல, இதுக்கு தனி எழுத்துன்ற ஒரு பொருள் இல்ல. ஏதேனும் ஒரு எழுத்தோடு ஒன்னா சேர்ந்ததா அதுக்கு வந்து அதுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும். சரி, இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்து டை, அதாவது வந்து உயிர்மை எழுத்து. அண்ட் வந்து இது வந்து நெடில் எழுத்து. ஓகே, வணக்கம் அக்மால். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து டை பாக்குறோம். ஓகே, டை வந்து நம்ம எப்படி எழுத போறோம்ன்றத நம்ம முதல்ல பாத்துருவோம். ஓகே, சரி. ஓகே, டை எழுத்து. ஓகே, டை எழுத்து. முதல் வந்து 1 2 3 மூன்றாவதுன்னு சொல்லும் பொழுது இங்க வந்து முடிச்சிடணும் நீங்க. இதே வந்து இத வந்து நம்ம இப்படி முடிக்காம 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வச்சுட்டோம்னா இது வந்து நாவாயிரும். இது நா, அதாவது ரெட்டை சொல்லி நா. ஓகே, சோ வந்து இது ரன்னகர்னா அப்படின்னு. இது நா இல்ல, இது வந்து தனி ஒரு எழுத்துக்கான பொருள் இல்லை. ஏதேனும் ஒரு எழுத்தோடு சேர்ந்து வந்ததுதான் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, மதிப்பு இருக்கு. சோ இது நான் நம்ம வந்து இப்படி சுழிக்க கூடாது, நம்ம வந்து இப்படி வளைக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்படி வளைத்தாதான் கண்டிப்பாக ஐ எழுத்து வந்து குறிக்கணும். ஓகே, பிறகு அதோட சேர்த்து டா. ஓகே, டா நம்ம வச்சோம் டைன்னு வந்துடும். ஓகே, 1 2 மூன்றாவது இப்படி கொண்டு வந்துடணும். அண்ட் அடுத்தது டா, டை. 1 2 3 மூன்றாவது இப்படி சுழித்திடணும். பிறகு அதோடு சேர்ந்து டா போட்ட டை. 1 2 மூன்றாவது இப்படி சுழித்திடணும், இதோடு சேர்த்தா டை. ஓகேவா? ஓகே, முடித்தவர்கள் நீங்க வந்து அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு அனுப்புவீங்க. இல்ல உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் செய்து காட்டுவேன். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது வந்து கடைசியாக வரும்பொழுது 1வது சொல்லி 2வது சொல்லி அடுத்தது வந்து வளைவு இது வந்துடணும். இப்படி வளைவு வந்தாதான் அது வந்து டை ஐய வந்து குறிக்கும். இது வந்து ஐய குறிக்கக்கூடிய எழுத்து. ஓகே, வாழ்த்துக்கள் அமீன் அவர்களே, சூப்பர். நூர் ஃபசனா, ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே, வாழ்த்துக்கள். அக்மால், வாழ்த்துக்கள் அக்மால். ஓகே, ரஃபிகல் அவர்களுடையும் ஓகே வாழ்த்துக்கள். இது வந்து ரஃபிகல் அவர்களுடைய ஓகே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, ரைட், வாழ்த்துக்கள். சோ இது வந்து கடைசியாக வந்து இப்படி நீங்க எடுத்துடணும், அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இது நீங்க இப்படி எடுத்தாதான் அது வந்து ஐ எழுத்த அது குறிக்கும். ருஸ்லினா அவர்களுடைய வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே, யாருடைய பிழையை நான் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, வாழ்த்துக்கள். நேரம் மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. நேரம் கொண்டு வந்துட்டா அது வந்து நாவாயிரும், நான் டாவாயிரும். நேரம் கொண்டு வந்துடக்கூடாது, இப்படி வளைத்து. ஓகே, இந்த டை கை மை சை வை வை அப்படின்ற இந்த ஐ ஐ ஐ என்ற ஒரு அந்த ஒலியை வந்து நம்மளுக்கு வந்து ஒலிக்கும்.
சோ அதெல்லாம் வந்து இந்த எழுத்தோடு சேர்ந்து வந்தா மட்டும்தான். ஓகே, இது டை. ஓகே, டை எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ டை எழுத்து கொண்ட சொற்கள் ஓகே, சரி. ஓகே, முதல் எழுத்து, முதல் சொல் ஏ. ஏ, டை. ஏ, டை. ஏ குறில், டை என்பது நெடில். ஏ, டை. ரொம்ப சின்ன எழுத்து. ரொம்ப சின்னதா இருக்கா? மன்னிக்கவும், மறுபடியும் சொல்லுங்க ரஃபிகல் அவர்களே. ரொம்ப சின்னதா இருக்கு சார், கண்ணாடி போட்டு கூட தெரியல. ஆமாவா? சரி, ஓகே. ஓகே, சோ பாருங்க இந்த எழுத்து ஓகேவா இருக்கானே. ஜூம் பண்ணிருக்கேன் அந்த எழுத்து. ஓகேவா? பார்க்க முடியுதா? ஓகே சார். நான் ஜூம் பண்ணிருக்கேன் இந்த எழுத்து நானு. ஓகே, சரி. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து தொலைபேசியில வந்து பாக்குறதா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த 2 பிஞ்ச் கையை வச்சு அதை வந்து நீங்க ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க வந்து இப்படி வச்சீங்கன்னா உங்களோட தொலைபேசி வந்து, அதாவது இப்படி வச்சீங்கன்னா அது வந்து பெருசா தெரியும். இப்படி வச்சீங்கன்னா சின்னதா தெரியும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பெருசாயிரும். ஸோ அது வந்து நம்ம ஜூம் கூட பண்ணி பார்க்கலாம் தொலைபேசியில. சரியா? நான் வந்து இங்க நான் ஜூம் பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டு. ஓகே, நீங்க பாருங்க. சரி, ஓகே. 1வது வந்து ஏ, டை. எடை. எடைனா போயிட்டேன். ஏ, டை. ஏ, டை. ஏ, டை. எடை. அடுத்ததாக மே. ஏன்னா இரட்டை சொல்லியதுனால மே, டை. மேடை. மே, டை. மேடை. ஏ, டை. மேடை. மேடை பென்டாஸ். ஓகே, இது வந்து எடை வெயிட். கு, டை. கு, இது வந்து சின்ன கு. கு, டை. நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம்ல அந்த எழுத்து. கு, டை. குடை. 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 ஏ, டை. ஈரெழுத்து. மே, டை. ஈரெழுத்து. கு, டை. ஈரெழுத்து. அடுத்ததாக ஆ, டை. ஆ, டை. ஆடை. இது நெடில் எழுத்து, இதுவும் நெடில் எழுத்து. சோ நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம இரட்டித்தான் நம்ம உச்சரிக்கணும். ஆ, டை. ஆடை. ஓகே, அடுத்ததாக படை. ஓகே, அடுத்ததாக படை. ப, இது வந்து ப. ப, டை. படை. ப, டை. படை. படை. ப, டை. படை. படை என்றால் படையெடுத்து போவது. அதாவது ஒரே ஒரு யூனிஃபார்மோட, ஒரே ஒரு அணியோட எல்லாம் ஒன்றாக போவதுதான் படை அப்படின்னு சொல்லுவாங்க. படை. அதாவது ஒரே கொள்கை, ஒரே சீருடை, அந்த மாதிரி எல்லாமே போவதுதான் படை.
அது வந்து ஆர்மிஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, மக்களாகியும் சொல்லலாம். படை படை. நிறைய பேர் திரண்டு போவது படை. ஆக்சுவலி இதுலயே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து மரபு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. படை என்பது வந்து மரபு சொல். ஓகே, எப்படி நம்ம மரபு சொல் அப்படின்னு சொல்றோம் படை. இப்ப வந்து நம்ம குழு அப்படின்னு சொல்லுவோம். குழு அப்படின்னா குழு, குழு குழுவாக உட்காருவதல், கூட்டமாக, அப்புறம் குழு, கூட்டம், கும்பல். குழு, கும்பல், கூட்டம், படை. 4 விதமா நம்ம பிரிக்கலாம். குழுனா என்ன, கும்பல்னா என்ன சொல்ல முடியுமா உங்களால? குழு, கும்பல், கூட்டம், படை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. குழு குழுவாக உட்காருவது, கும்பலாக இருப்பது, கூட்டமாக வருவது, படையாக இருப்பது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள்லாம்? இது வந்து மரபு சொல். இது வந்து இலக்கணத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓகே, குழு அப்படின்னா வந்து 3-4 பேராக பிரித்து உட்காருவதுதான் வந்து குழு அப்படின்னு சொல்லுவோம். 3-4 இல்ல 5 பேரா கூட இருக்கலாம். அது வந்து குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரித்து பிரித்து உட்கார வைப்பது. கும்பல் அப்படின்னா வந்து ஒரு அது எண்ணிக்கை இருக்கு. கும்பல் அப்படின்னா வந்து 6ல இருந்து ஒரு 10 பேர் ஒன்றாக ஒரு இடத்துல வந்து திரண்டு இருப்பது. அது வந்து கும்பல் சொல்லுவாங்க. கூட்டம்னா யாரு எதுன்னு இல்ல, மக்களோட மக்களா சேர்ந்து இருப்பதுதான் வந்து கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மக்களோட மக்களாக இருப்பது. அது வந்து அண்டைய அயலாரா இருக்கலாம், இல்ல வந்து யாரும் தெரியாதவர்களா இருக்கலாம். சோ அதெல்லாம் சேர்ந்து இருப்பது வந்து நம்ம கூட்டம்னு சொல்லுவாங்க. படை என்பது நம்ம சொன்னதுதான் ஒரே சீருடை, ஒரே கொள்கையாக வருவதுதான் அது வந்து படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, படை. ஓகே, ஒன்றாவது டை. எடை, மேடை, மேடை, குடை, குடை, ஆடை, ஆடை, படை, படை. ஓகே, சரி. ஓகேவா? சொல்ல முடியுமா உங்களால? முயற்சி பண்றீங்களா? முயற்சி பண்றீங்களா? யாரு ஆரம்பிக்கிறீங்க? ஏடை, எடை. ஓகே. மேடை, சாரி, மேடை, மேடை. ஓகே. குடை, குடை. ஓகே. ஆடை, ஆடை. ஓகே. படை, படை. ஓகே, வாழ்த்துக்கள் அமீனா அவர்களே, வாழ்த்துக்கள். நன்றி சார். சிறப்பு. ஓகே, மற்றவர்கள்? எடை, எடை. ஓகே. மேடை, மேடை, மேடை. மேடை, மேடை. குடை, குடை. ஆடை, ஆடை. ஆடை. ஆடை, ஆடை, ஆடை. ஓகே. படை, படை. ஓகே, படை, படை, படை. ஓகே, வாழ்த்துக்கள் ரசிகர் அவர்களே. இப்போ இந்த இடத்துல வந்து ஆடை, ஆடை நம்ம சொல்லுவதும் அடை, அடை அப்படின்னு சொல்லுவதும் வித்தியாசம் இருக்கு. பொருள் வேறுபடுறோம். இந்த இடத்துல ஆடை என்பது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை குறிக்கும். அடை என்பது வந்து ஒரு ஒரு பாலோட திரிந்த ஒரு பொருளை குறிக்கும். சோ அது வந்து அடை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பொருள் வந்து வேற மாதிரி ஆயிரும். குறிலுக்கு பதிலாக நெடிலுக்கு பதிலாக நம்ம புள்ளி வச்சிருச்சுக்கலாம். அது எல்லா இடத்துலயும் சாத்தியமாகாது. சில பொருள் வந்து வேறுபடுறோம். ஓகே, வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஓகே, அமீனா அவர்கள் வந்து வானொலியில
கதை கதை சில கதைகள் வந்து அதாவது வானொலியில ரேடியோல வந்து அவங்க கதை வந்து அவங்க நிறைய விஷயத்துல வந்து பங்கெடுத்திருக்காங்க. இது வந்து பாராட்டுக்குரிய விஷயம்தான். அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கதைகள்லாம். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பாக வந்து இந்த கதைகள்லாம் வந்து நான் குழுல கூட நான் அனுப்புவேன். நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி பங்கெடுப்பது. ஸோ என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்னன்னா தமிழுக்காக செய்யும் தொண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வாழ்த்துக்கள் அமீன் அவர்களே. உங்க கதைகள்லாம் பார்த்தேன், சிறப்பாக இருந்தது. ஓகே, முடிந்தாலும் வந்து குழுல கூட அனுப்புங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். நன்றி, நன்றி. சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம சா பார்க்கிறோம். இது சா. இந்த சா எழுத்து குறில் எழுத்து மற்றும் இது உயிர் மெய் எழுத்து. சா 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 என்று உச்சரிக்கும் பொழுது இந்த இடத்துல அ அ என்ற ஒலியை தான் நம்ம குறிக்கும். இச் குட்டல் அ சா. இச் குட்டல் அ சா. இச் குட்டல் அ சா என்பதை குறிக்கும். ஓகே, ஓகே. ஓகே, நம்ம வந்து சா எழுத்தை வந்து நம்ம எப்படி எழுத போறோம் நம்ம பார்த்துருவோம். அத ஓகே, ரைட். ஓகே, இது டை. அடுத்ததாக சா. 1 2 3 சா. 1 2 3 1 2 3. இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இது இங்க வந்து நம்ம முடிச்சிருந்தா இது சா. அதுவே கீழே இழுத்து நம்ம கொண்டு போறதுதான் அது தா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ இது இதுக்கும் அதுக்கும் இதான் வித்தியாசம். ஓகே, 1 2 அடுத்ததாக 3. இதுவும் இதுவும் ஒன்றாக இணையணும். தாண்டியே போகக்கூடாது, கிளியே போகக்கூடாது. சரியாக இணையணும். 1 2 3 தா. ஓகேவா? முடியுங்களா? ஓகே, சரினா சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்தது போயிடுவோம். ஓகே, நீங்க எனக்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. இது சா. ஓகே, ரஃபிக்கல் அவர்கள் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் ரஃபிக்கல் அவர்களே, சிறப்பு. ஓகே, குட். ரஃபிக்கல். ஓகே, அடுத்ததாக மற்றவர்கள். ஓகே, ரஃபிக்கல் நான் அனுப்பி வைக்கிறேன். சிறப்பு. அக்மால். ஓகே, சிறப்பு அக்மால். வெரி குட். சிறப்பு. ஓகே, ஓகே. இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக. ஓ, உஸ்லினா அவர்கள் வெரி குட், வெரி குட். ஓகே, எடை, மேடை, உடை, ஆடை, படை. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே, ருஸ்லினா. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். என் அமீனா, வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, ஓகே. சோ இது வந்து சா எழுத்து. ஓகே, இது சா எழுத்து. ஓகே, ரைட். ஓகே, எழுத்து தெரியுதான்னு பாருங்க.
ரஃபீக் அவர்களே, எழுத்து தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார், கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சா, சின்ன சா, சா, இங், இங், கு, சங்கு, சங்கு, சா, இங், கு, சங்கு, சங்கு. இது சா, இது இங். இங் அப்படின்னு சொல்லும் போது ஐ அண்ட் ஜி, இங். சாரி, ஐ அண்ட் ஜி வராது, என்ஜி தான் வரும். என் ஜி, இங். சா, இங், கு, சங்கு, சா, இங், கு, சங்கு, இங், இங், சா, இங், கு, சங்கு. அடுத்ததாக த, து, து, ச, து, ரா, இம், ச, து, ரா, இம், ச, து, ரா, ரா, இம், சதுரம், 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 சதுரம். ச, து, ரா, இம், சதுரம், சதுரம். ச, மை, ய, இல், ச, மை, ச, மை, ய, இல், சமையல், சமையல். இது சமையல். சதுரம் ஸ்கொயர், ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. இது சங்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது சமையல் உங்களுக்கு தெரியும். ச, மை, யா, இல். இது யா, இது யா. இது யா எழுது முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எழுத்துக்கள் வருமானு நான் சொல்றேன். இது யா வந்து நேற்று நான் சொன்னேன். இது வந்து யூவும் காவும் ஒன்றா சேர்த்து வந்தது போல இருக்கும் இந்த யா எழுத்து. சா, மை, யா, இல், சமையல். அடுத்ததாக சா, இல், லா, டை, தா, இல், லா, டை, சல்லடை, சல்லடை. சல்லடை, இது வந்து சல்லடை. சல்லடை. நம்ம இந்த மாவுகள்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து அந்த சல்லடை. அடுத்ததாக ச, இக், க, ரா, இம், ச, இக், இக், க, ரா, இம், சக்கரம், சக்கரம். சக்கரம். இது 3 எழுத்து, இது 4 எழுத்து, இதுவும் 4 எழுத்து, இதுவும் 4 எழுத்து, இதுவும் 5 எழுத்து. இது 5 எழுத்து, இது மட்டும்தான் 5 எழுத்து. ஓகே, சோ வந்து நம்ம ஈரெழுத்து தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 3 எழுத்துல 4 எழுத்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, சங்கு, சா, இங்கு, சங்கு, சா, து, ரா, இம், சதுரம், சா, மை, யா, இல், சமையல், சா, இல், லா, டை, சல்லடை, சா, இக், க, ரா, இம், சக்கரம். ஓகே, சக்கரம், ரோடா, சக்கரம். ஓகே ஓகே உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து வாசித்து காமிங்க, நம்ம ஏதாச்சும் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? யார் வாசி? ஓகே, சொல்லுங்க நூரத்திகா. ச, இக், கு, சங்கு. சா, இங், இங். ச, இங், கு, சங்கு. ஓகே, வாழ்த்துக்கள். ச, து, ரா, இம், சதுரம். ஓகே, வாழ்த்துக்கள். ச, மை, ய, இல், சமையல். ஓகே, வாழ்த்துக்கள். ச, இல், ல, டை, சல்லடை. ஓகே, வாழ்த்துக்கள். ச, இக், க, ரா, இம், சக்கரம். ஓகே, வாழ்த்துக்கள் ரஃபிகா அவர்களே, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம ஓகே, மற்றவர்கள் யாராச்சும்?
முயற்சி பண்றீங்களா? யூசுப் அவர்களே. ஓகே சார். சா சா இங்கு சங்கு. ஓகே. சா து ரா இம் சதுரம். ஓகே. சா மா யா இல் சமையல். மெய் மெய் சாமை சமையல். சமையல். ஓகே. சா இல் லா டை சல்லடை. ஓகே. சா இக் தா ரா இம் சக்கரம். ஓகே, வாழ்த்துக்கள் யூசுப் அவர்களே, வாழ்த்துக்கள். ஓகே, சிறப்பு. ஓகே, இது வந்து ஓகே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, சில எழுத்துக்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து 5 எழுத்துக்கள் தான் முடியுது. சக்கரம், சல்லடை, சாமையல், சதுரம், சங்கு. இது வந்து நம்ம 2வது எழுத்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம 3வது எழுத்து. மன்னிக்கவும். ஓகே. ஓகே, அடுத்தது நம்ம 3வது எழுத்து. இது வா. இது வா எழுத்து. வா என்று சொல்லும் போது என்ன உயிர் எழுத்து அங்க இருக்கு? வா. ஓகே, இது வந்து உயிர் எழுத்தா, உயிர்மெய் எழுத்தா, இல்ல மெய் எழுத்தா? முயற்சி பண்றீங்களா யாராச்சும்? வா என்பது உயிர் எழுத்தா, உயிர்மெய் எழுத்தா, அல்லது மெய் எழுத்தா? உயிர்மெய் எழுத்து சார். வாழ்த்துக்கள், சிறப்பு. இது வந்து உயிர் மெய் எழுத்து. இந்த வா என்பது நம்ம உச்சரிக்கும் பொழுது வா 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 ஆ ஆ ஆ என்ற உயிர் எழுத்து மட்டும்தான் அங்க இருக்கும். ஓகே, இப்பு கூட்டல் ஆ வா. அதனாலதான் இது வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குறில் எழுத்து. ஓகே, ஏன் குறில் எழுத்துனா இதுல சுழியும் இல்ல, துணைக்காலும் இல்லை. ஓகே, அதனால இது தனிச்சே வருவதனால இது குறில் எழுத்து. ஓகே, வா வா. ஓகே, இதுக்கும் நெடிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதே துணைக்கால் வந்து இருந்துச்சுன்னா இது வா அப்படின்னு சொல்லியிருப்போம். இது துணைக்கால் இல்லாத பட்சத்துல இது வா மட்டும்தான், வா. ஓகே, இத நம்ம எழுதி பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, 3வது எழுத்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த வா எழுத்து. ஓகே, இந்த வா எழுத்து. இந்த வா எழுத்து நம்ம எழுதும் போது பாருங்க, இது இங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்க இழுத்து அதுக்கப்புறம் இங்க நம்ம விடுவோம். ஓகே, இது வா. இதுவே நம்ம நம்ம அவசரமா எழுதுவோம்ல. சோ அவசரமா எழுதும் போது நம்ம இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய இது வந்து ஓகே இப்படி எடுத்து நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா இது வாவா லாவான்னு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஓகே, இது வந்து இந்த இடத்துல வளையக்கூடாது. வளைந்தா அது லாவா மாறிடும். வளையாம நேராக வந்து நேராக போனா அது வாகா இருக்கும். சோ அது மட்டும்தான் வித்தியாசம், வாக்கும் லாக்கும். ஓகே, 1 2 நேரா வந்துடணும். நேரா வந்து இப்படி எடுத்தாதான் அது வா. இதை நீங்க நேரா எடுக்காம இப்படி ஒரு வளைவு, இங்க ஒரு வளைவு எடுத்தீங்கன்னா அது லா மாறிடும். இது லா, இது வா. லானா லட்டு, லட்டு. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, 1 2 3 4. 1 வளைவு, 2 3. 1 2 3. ஓகே, இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட சமமா இருக்கணும்.
நீளமா போகக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. 1 ஓகே 2 3 அவ்வளவுதான். இதான் அந்த பா. ஓகே இந்த வளைத்து சுழித்து வளைத்து நேராக வந்து மேல நேராக வரும். ஓகே முடித்தவர்கள் நீங்க அனுப்புறீங்க, நான் பாக்குறேன். ஓகே அக்மால் அவர்களே, ஓகே வாழ்த்துக்கள் அக்மால். ஓகே வெரி குட், சிறப்பு. ஓகே ஓகே அக்மால் அவர்களும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள். திருக்குறள் புத்தகத்தை வந்து வாங்கி எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஒரு இந்தியால இருந்து வாங்கியிருந்தாரு திருக்குறள் புத்தகத்தை. திருக்குறள் என்பது அறநெறிகளை வந்து விளக்கக்கூடிய ஒரு அறநூல். சோ முடிந்தால் நம்ம வந்து அதை பார்ப்போம். திருக்குறள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் நம்ம இங்க வந்து கலந்துரையாடுவோம் அந்த திருக்குறள் பத்தி. கண்டிப்பா சார். கண்டிப்பா. வாழ்த்துக்கள். ரஃபிகால் அவர்களுடைய வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே ரஃபிகால் வெரி குட், சிறப்பு. ருஸ்லினா வாழ்த்துக்கள், சிறப்பு. அமினா அவர்களுடையும் வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே ஓகே வாழ்த்துக்கள். சோ இதுல வந்து வா என்பத எழுத்துக்கள். ஓகே சரி. கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகம் தான் சொல்லுங்க. ஓகே ஃபர்சானா, ஓகே வாழ்த்துக்கள் ஃபர்சானா, சிறப்பு. ஓகே அடுத்ததாக வா எழுத்து சொற்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த வகுப்புல நிறைய பேர் வந்து தமிழுக்காக நிறைய ஆர்வம், தமிழ் மீது நிறைய ஆர்வம் கொண்ட மாணவர்கள் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த பட்சத்துல அதற்கான உழைப்பும் நீங்க போடுறீங்க. சோ சிறப்பான விஷயம் அதெல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதான் என்னால யோசிக்க முடியுது. இன்னும் சிறப்பாக ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்றது. இதை நம்ம முடிச்சிட்டோம்னா, நம்ம வந்து எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாசிக்க தொடங்கிடலாம் சீக்கிரமாக. ஓகே இது வந்து வா. வா எழுத்து சொற்கள். ஒன்றாவது வர்ணம். வா இர் ந இம். வா இர் ந இம். வர்ணம். வர்ணம் என்பது வந்து கலர்ஸ் வந்து குறிக்கும். வர்ணம். வா இட் ட இம். வட்டம். வா இட் ட இம். வட்டம். ரஃபிகல் அவர்களே, உங்களுக்கு எழுத்து தெரியுதா? தெரியுது சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே வட்டம். வட்டம்னா புல்லட். வட்டம் புல்லட். வா இட் ட இம். வட்டம் புல்லட். ஓகே இது வந்து 4 எழுத்து, இதுவும் 4 எழுத்து தான். இது வந்து 7 எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு வந்து வரிக்குதிரை, சிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். வா ரி இக். வரிக். வா ரி இக். வரிக்குன்னா வந்து லைன்ஸ் தான் வந்து வரி அப்படின்னு சொல்லுவாங்க. வரின்னு என்பது லைன் குறிக்கும். வா ரி இக். வரிக். கு தி ரை. இது உங்களுக்கு தெரியும், பழக்கமான விஷயம் தான். குதிரை. கு தி ரை. குதிரை. என்ன குதிரை? வரி குதிரை. லைன்ஸ் இதனால அது வரி குதிரை. வா ரி இக். வரிக். கு தி ரை. குதிரை. வரி குதிரை.
வரிக்குதிரை, வரிக்குதிரை. வர்ணம், வட்டம், வரிக்குதிரை. ஓகே, அடுத்ததாக இதுவும் 7 எழுத்து தான். இது வந்து ஒரு குச்சி. ஓகே, என்ன குச்சி? வா இத் தி, வத்தி இக், வத்திக் கு இச்சி, குச்சி, வத்தி குச்சி. வத்தி குச்சி என்பது வந்து நம்ம மஞ்சீஸ் நம்ம சொல்லுவோம்ல. வா இத் தி இக், வத்திக், வத்திக் குச்சி, கு இச்சி, குச்சி, வத்தி குச்சி. வா ரி இக், வரிக் குதிரை, 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 வரிக் குதிரை. வா இத் தி, வத்தி இக், வத்திக் கு இச்சி, குச்சி, வத்திக் குச்சி, வத்திக் குச்சி, வத்திக் குச்சி. ஓகே, அடுத்ததாக வா லை யா இல், வளையல். வா லை யா இல், வளையல். ஓகே, வளையல் உங்களுக்கு தெரியும். ஓகே, வர்ணம், வட்டம், வரிக்குதிரை, வத்தி குச்சி, வளையல். வாழையாயில், வளையல். வர்ணம், வட்டம், வரிக், வாரிக், வரிக், குதிரை, குதிரை, வரிக்குதிரை. வா இத்தி, வத்தி இக், வத்திக் குச்சி, வத்தி குச்சி, வாழையாயில், வளையல். ஓகே, சிறப்பு. ஓகே, யாரு முயற்சி பண்றீங்க? யாராச்சும்? ரொம்ப நீளமா இருந்தா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஓகே சார், அப்படிங்க சார். ஓகே, நன்றி யூசப் அவர்களே. வா இர் நா இம், வர்ணம். ஓகே, வா இட் டா இம், வட்டம். ஓகே, வா ரி இக் குதிரை, வரிக்குதிரை. ஓகே, வா இத் தி இக் கு இச்சி, வத்திக்குச்சி. ஓகே, வா லா யா இல், வளையல். வாழை, இது வந்து லை. வளை. ஓ, லை. வளையல். எஸ், வெரி குட். வாழ்த்துக்கள் யூசப் அவர்களே. சிறப்பு. வளையல். ஓகே, ஓகே, சிறப்பு. ஓகே, மற்றவர்கள் யாராச்சும்? யாராச்சும் முயற்சி பண்றீங்களா? நான் ட்ரை பண்றேன் சார். ஓகே, சிறப்பு. வா இர் நாஇம், வர்ணம். ஓகே, வா இத்தாஇன், இத்தாஇன் அப்படின்னா என்ன? வட்டம். ஓகே, வா ரி இக் கு தீரை, வரி குதிரை. ஓகே, வா இத் தி இக் கு இச்சி, வத்தி குச்சி. ஓகே, வா லை யா இல், வளையல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, ஓகே. இது வந்து பெரிய எழுத்துன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான். நம்ம வந்து வரிக்குதிரை தான் நம்ம சொல்லுவோம். வந்து இது வந்து நம்ம தீப்பெட்டின்னு நம்ம சொல்லுவோம். தீப்பெட்டின்னு சொல்லுவோம். தீப்பெட்டிக்குள்ள ஒரு குச்சி வந்து வத்தி குச்சின்றதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து எப்படி இருக்கோம், மஞ்சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் தாய்மொழியில. ஓகே, ஓகே. சோ வத்தி குச்சி, இதுக்கு வந்து நம்ம வத்தி குச்சி, வளையல், வட்டம், வர்ணம். ஓகே, வத்தி குச்சி. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இதுல பிரச்சனைகள் இல்ல சிக்கல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க. நம்ம இந்த வகுப்பு வந்து பிரச்சனைக்கான கழிதல் வகுப்பு தான். அதனாலதான் வாசிப்புல வந்து நான் அதிகமா முக்கியத்துவம் செலுத்துறேன். ஓகே, ஏதாச்சும் பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது வந்து வா எழுத்து சொற்கள். ஓகே,
5 நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்ததாக இட். இது வந்து இட். நம்ம வந்து டா பார்த்தோம். இதுக்கு முன்பு டா பார்த்திருப்போம். டா வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1 2. ஓகே, இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும். அடுத்தது ஒரு புள்ளி. இட் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகே, சோ உங்களால எழுத முடியுமா? நீங்க எழுதி காமிக்க முடியுமா? நீங்க எழுதி காமிங்க. ஏதாச்சும் பிழை என்றால் நான் திருத்துறேன் இந்த இடத்துல. இது வந்து இட். ரொம்ப எளிமையான ஒரு எழுத்து தான் இது. அப்படி கடினமா தான் என்று சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, நீங்க எழுதி பார்க்கலாம். இது வந்து இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும். இதுவும் மேல போகக்கூடாது ரொம்ப, இதுவும் கீழே சின்னதா போகக்கூடாது. சரி, ஒரு அளவுக்கு 1 2 மேல ஒரு துளி வைத்தா அது வந்து இட்டாக மாறும். முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அனுப்புங்க, நம்ம பார்ப்போம். இட். இது வந்து 4வது எழுத்து நமக்கு இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் ருஸ்லினா. ஓகே, வாழ்த்துக்கள். இட். ஓகே, ரஃபிகல் அவர்களும் ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் ரஃபிகல். ஓகே, இது வந்து ரஃபிகல் அவர்களுடையும் பார்த்துக்கொள்ளுங்க. இட். சில பேருக்கு வந்து இந்த புள்ளி வந்து எங்க வைக்கணும், எங்க வைத்த சிறப்பாக இருக்கும்ன்றது வந்து ஒரு கேள்வி இருக்கும். எப்பயுமே நம்ம புள்ளி வைக்கும் இடம் வந்து இங்கதான் இருக்கணும். மேல அதிக மேல போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. நடுத்தரமாக இருக்கும் இந்த இடம். நம்ம புள்ளி வைக்கிற இடமாக. ஓகே, அக்மால் அவர்களுடைய பார்த்துக்கொள்ளுங்க. அக்மால் நம்ம வந்து புள்ளி வைக்கும் பொழுது எப்பயுமே வந்து இந்த டா இருக்குல்ல, இதை தாண்டி தான் நம்ம புள்ளி வைக்கணும். இங்கதான் நம்ம புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கிற இடம் இதுதான். நம்ம அதிக கீழே போகக்கூடாது. புள்ளி. ஓகே, ரைட். வாழ்த்துக்கள் அமீன் அவர்களே, வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, நான் பார்த்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு எல்லாரோடையும். ஓகே, இது வந்து இட்டு. ஓகே, இப்ப ஓகே, இது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்புறேன். பார்ப்போம் ஒன்று ஒன்றாக. ச இட் டை சட்டை. ச இட் டை சட்டை. சட்டைய பாஜு. ச இட்டை சட்டை. இதுவே இந்த இடத்துல வந்து துணைக்கால் வந்துச்சுன்னா சாக்கு பக்கத்துல சாட்டைன்னு வந்துடும். சாட்டை. சாட்டை வந்துடும். இந்த துணைக்கால் இல்லாத பட்சத்துல இது சட்டைன்னு வரும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம தவறுதலாக உச்சரிக்கும் போது பொருள் வேறுபட்டுரும். அதனாலதான் சா இட்டை சட்டை. தா இட்டு தட்டு. த இட் டு தட்டு. சட்டை தட்டு. தட்டு தட்டு பிளேட். இதுவும் 3 எழுத்து, இதுவும் 3 எழுத்து. ப இட் பா நீ பட்டாணி. ப இட் தா நீ பட்டாணி. 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 ப புரில் இட். பட்டா நெடில் டால தானி. பட்டாணி. பட்டாணி நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது. ஓகே, அடுத்ததாக ப இட் இம் பட்டம். ப இட்
இம் பட்டம் பட்டம் பா இட்டா இம் பட்டம் பா இட்டா நீ தா நீ பட்டாணி பா இட் டா நீ பட்டாணி. இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இது பட்டாணி, இது பட்டம். இந்த இடத்துல துணைக்கால் இல்ல அண்ட் இந்த இடத்துல எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. பா இட்டா இம் பட்டம், இது பா இட்டா நீ பட்டாணி. இது ஏ இட்டு எட்டு 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 ஏ இட் டு எட்டு தட்டை தட்டு பட்டாணி பட்டம் எட்டு. ஓகேவா? உங்களுக்கு புரிந்ததா? கேள்வி இருந்தா கேளுங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, யாராச்சும் முயற்சி பண்றீங்களா? நூறு ஆப்பிரிக்கா அவர்களே ஐயா சொல்றோம் ஐயா. ஓகேமா, நன்றி. ச இட்டை சட்டை, ம் த இட்டு தட்டு, ம் ப இப்ப நீ ப இட்ட நீ பட்டாணி, ப இட்ட இம் பட்டம், ஓகே ஏ இட்டு எட்டு. ஓகே, வாழ்த்துக்கள் ஆப்பிரிக்கா அவர்களே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே வாழ்த்துக்கள். ஓகே, நூறு ஃபர்தனா முயற்சி பண்றீங்களா? சரி சார். ஓகே ச இட்டை சட்டை, ஓகே த இட்டு தட்டு, தா இட் தட்டு த இட்டு தட்டு, ப இத்தானி பத்தானி, ப இத்தாயின் பத்தம், ஓகே ஏ இட்டு ஏ இட்டு எட்டு ஏ எட்டு, ஏ இட்டு எட்டு. ஏ இட்டு எட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நூறு ஃபர்தனா அவர்களே, சிறப்பு. சட்டை தட்டு பட்டாணி பட்டம் எட்டு. அப்ப நம்ம உச்சரிக்கும் பொழுதும் நமக்கு தெளிவாக தெரியும், விளங்கும் மற்றவங்களுக்கும். இது எட்டு. ஓகே, இறுதியாக நம்ம ஐந்தாவது எழுத்தாக ரா. ரா எழுத்துல நிறைய பாட்டுகள் இருக்கு. ஏன் ரா என்று எழுத்து நம்ம வந்து பார்க்கும்போது ரா ரா ராமையா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, பாஷா படத்துல இருக்கு. அந்த எழுத்து தான் ரா எழுத்து. இது வந்து என்ன எழுத்து அப்படின்னா, இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரா இருக்கு. ஒன்று இந்த ரா, மற்றொன்று 1 2 இந்த ரா இருக்கு. இதுவும் ரா தான், இதுவும் ரா தான். பெரும்பாலும் இது பெரிய ரா, இது சின்ன ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம் சொல்லுவோம். இது இடையின ரகரம், வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது இந்த ரா. பெரும்பாலும் ரப்பர், மரம் மரம் ரா, அப்படி மரம் ரா அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு தெரியும். ஓகே, மரம் ரானா ஓ மரம் ராவா, ஏன்னா மரம்னா பக்கம். மா ரா இம் மரம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து பொதுவாக வேறுபடுத்துவதற்காக நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த இடையின ரகரமை நம்ம எப்படி எழுதுறோம் நம்ம பார்த்துருவோம். ஏதோ நம்ம முடிச்சிருவோம். இறுதியாக ஓகே, அடுத்ததாக ஐந்தாவது எழுத்து. இட்டு நீங்க எழுதிட்டீங்க. அடுத்தது ரா. 1 2 3 4 இதான் விஷயம். 1 2 3 4 வளைந்திருக்கா? சோ இதான்
வேற ஒண்ணும் இல்ல. 1 2 3 4. 1 2 3 4. ஓகே, இது இது வந்து வளைந்திருக்கும். ஓகே, அவ்வளவுதான். 1 2 3 4. ஓகே, இதான் ரா. கஷ்டம் இல்ல. இது வந்து துணைக்கால் போலதான் வந்திருக்கும். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம துணைக்கால் போடுவோம்ல, நெடிலுக்கு துணைக்கால் மாதிரிதான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணியிருந்தா இது ரா. அவ்வளவுதான். ஓகே, முடித்தவர்கள் நீங்க எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன். ஓகே, அக்மால். ஓகே, வாழ்த்துக்கள் அக்மால் அவர்களே. ருஸ்லினா அவர்களும் வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓகே, சிறப்பு. இருக்கீங்க. பெரும்பாலும் வந்து நம்ம இந்த இரட்டை கோட்ல, அதாவது இந்த 2 கோட்ல நம்ம எழுதும் போது நம்ம இதுக்குள்ள நம்ம வந்து அடக்க மாட்டோம். இந்த ராவை நம்ம கீழே தான் நம்ம வந்து போட வேண்டியது. ஏன்னா அதோட கீழே இழுக்கக்கூடிய இழுத்து இந்த கோட்டுக்கு கீழே தான் வரணும். ஓகே, சோ அமீனா அவர்களும் ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே, ரஃபிகல் அவர்களுடையும் வாழ்த்துக்கள் ரஃபிகல் அவர்களே, சிறப்பு. ஓகே, குட். இது ரா. ஓகே, ரா எடுத்து சுற்றம் நம்ம பார்ப்போம். ஓகே, ரா எடுத்து சுற்று. ஓகே, ஒன்றாவது மா ரா இம், மரம். மா ரா இம், மரம். நான் சொன்னேன்ல, அதான் மரம். மா ரா இம், மரம். கொக்கோ, மரம். அ ர நெய், அரணை. அரணை என்பது வந்து ஒரு லீசர், பள்ளி வகை சேர்ந்த ஒரு உயிரினம் அரணை. நம்ம அதிகமா அந்த கம்போங்க, அந்த காடுகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதிகமா பார்க்கலாம் இந்த அரணைய. அ ரா நெய், அரணை. அரணை. இது மரம், 3 எழுத்து. இது 3 எழுத்து. அடுத்ததாக ரா இம் ப. இம் ரா இம் ப. இம், ரம்பம். ஓகே, ரம்பம். ரா இம் ப இம், ரம்பம். கு ரா இங் கு, குரங்கு. கு ரா இங்கு, குரங்கு. ரம்பம், அறுப்பது, கட்டைய அறுக்கக்கூடிய ஒரு பொருள ரம்பம். க ரா டி, கரடி. கு ரா இங்கு, குரங்கு. ரா இம் பா இம், ரம்பம். அ ரா நெய், அரணை. ம ரா இம், மரம். ஓகே, மரம் உங்களுக்கு தெரியும், அரணை பள்ளி வகை, ரம்பம் தெரியும், குரங்கு என் கரடி. ஓகே, இது வந்து 3 எழுத்து. மா ரா இம், மரம். இது 3 எழுத்து தான். அ ரா நெய். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம பார்த்தோம்ல, இந்த டை எழுத்த, டைல வந்து டா வந்ததுனால தை. இங்க டாக்கு இது வந்து இது பக்கத்துல நா இருப்பதனால இது நை. இது தனியா ஒரு எழுத்தாக நம்ம வந்து உச்சரிக்க முடியாது. இது வந்து உயிர்மை எழுத்துல வரும். அதாவது உயிர்மை எழுத்தாக ஐ என்ற ஒலிய உச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம், எழுத்து.
இது வந்து தனித்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி ஒரு சொல்லுக்கு பெயர் இல்லை, எழுத்துக்கு பெயர் இல்லை. இது அரணை, அரணை இப்படிதான் நம்ம வச்சிருக்க முடியும் இத. இதுக்கு வந்து இது சேர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஐ என்ற ஒளியே வரும். மா ரா ரா இம் பா இம் ரம்பம், கு ரா இங்கு குரங்கு, கா ரா டி கரடி. யார் முயற்சி பண்றீங்க? அமீனா அவர்களே. மரம் மரம். ஓகே. அரணை அரணை. வாழ்த்துக்கள். ரம்பம் ரம்பம். ஓகே. குரங்கு குரங்கு. ஓகே. கரடி கரடி. வாழ்த்துக்கள் அமீனா, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓகே, இறுதியாக மற்றொரு யாராச்சும்? அக்மான் முயற்சி பண்றீங்களா? பண்றோம் சார். ஓகே. மா இம் மரம். மா ரா, இது ரா. ஓ, மா ரா இம் மரம். ஓகே. அரணை அரணை. ஓகே. ரா இம்பம் ரம்பம். ஓகே. கூர இங்கு கூர இங்கு குரங்கு, கரடி கரடி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் அக்மான் அவர்களே, சிறப்பு. முடிஞ்ச எல்லாமே நீங்க வாசிட்டீங்க. இந்த வகுப்புல மொத்தம் ஏறக்குறைய 7 பேரு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம வந்து இதோட நம்ம 5 எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஏறக்குறைய இன்று வந்து 31 32வது எழுத்து நம்மள இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஏறக்குறைய நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அதான் நம்ம முடிக்கணும், வேகமும் முடிக்கணும். அதே சமயத்துல நம்ம வந்து வேகம் அப்படின்ற பட்சத்துல எழுத்த வந்து விட்டுறக்கூடாது. அந்த புரிதலும் நம்ம வந்து அவசியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா புரியாம நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது, நான் தவிர்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் நீங்க வந்து ஒரு உழைப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வகுப்பை இன்னும் சிறப்பாக நம்ம நடத்த முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஆனா அவங்க கொடுத்த மாதம் வந்து குறைவான மாதம், அது போல எழுத்து முடிச்சாகணும். அதுதான் விஷயமே, நோக்கம். ஆனா நீங்க எல்லாமே வந்து உங்களால எழுத்து வாசிக்க முடியும், கண்டிப்பாக வாசிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாம் நல்லா சிறப்பாக வாசிக்கிறீங்க. நம்ம இது அன்றாட வகுப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ இன்றோட வகுப்பு நம்ம முடித்துக் கொள்கிறேன். உங்க வருகைக்கு நன்றி, உங்க ஆதரவுக்கு நன்றி. ஸோ இதோடு நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி நூர் ரஃபீக் அவர்களே.